Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 11th chapter photosynthesis in higher plants பத்தி தான் பார்க்க போறோம். photosynthesisல two types of reactions இருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். What are the two types of reaction? The one is light reaction and the another one is dark reaction. Light reaction photochemical phase ன்னு சொல்லுவோம், dark reaction biosynthetic phase ன்னு சொல்லுவோம். Light reaction already நம்ம லாஸ்ட் வீடியோல டீடைல்டா பார்த்துட்டோம். இந்த biosynthetic phase dark reactionல two types of pathway இருக்கு. What are the two types of pathway? That is C3 pathway and then C4 pathway. C3 pathway we also call it as Calvin cycle. இந்த Calvin cycleயும் நம்ம previous வீடியோல டீடைல்டா பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C4 pathway. இந்த C4 pathway ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. The one is Hatch and then Slack. So அதனால தான் C4 pathway we also call it as Hatch and Slack pathway. இந்த C4 pathway ஓட first stable product என்ன? That is 4 carbon compound. அதனால தான we call it as C4 pathway. So அந்த 4 carbon compound என்னன்னு பார்த்தோம்னா that is oxaloacetic acid. So இந்த C4 pathwayல என்ன நடக்கும், என்னென்ன reactionsலாம் involve ஆகும் and then finally என்ன produce ஆகும்ன்றத டீடைலா இன்னைக்கு பார்க்க போறோம். That is discovered by the scientist Hatch and Slack. அதனால தான் C4 pathway we also call it as Hatch and Slack pathway. இதுல first என்ன reaction நடக்கும், carbon dioxide fixation நடக்கும் சொன்னோம் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனா என்ன லாஸ்ட் வீடியோல சொன்னோமே, ரிமெம்பர் பண்ணுங்க. that is அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி that is converted into an organic compound, குளுக்கோஸா மாறுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் we call it as கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். ஸோ இந்த C4 பாத்வேல கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன, that is 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் அப்படின்றது 4 கார்பன் காம்பவுண்ட். இந்த C4 பாத்வே எங்க பர்டிகுலரா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it is occurs in the dry tropical region. dry tropical region நல்ல வெயில் அடிக்கும் இல்லையா, நம்ம வேர்ல்டு மேப்ல டெம்பரேட் ஜோன் டிராபிக்கல் ஜோன் இருக்கும் இல்லையா, அந்த டிராபிக்கல் ஜோன்ல நிறைய வெயில் அடிக்கும் அதிகமா. ஸோ அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல தான் பர்டிகுலரா இந்த C4 பாத்வே நடக்கும். C3 பாத்வே எங்க நடக்கும்னு பார்த்தோம், it occurs in all photosynthetic plants ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ C4 pathway எங்க நடக்கும் அப்படின்னா it occurs in dry tropical region plants. okay, and then இதுல இருக்கக்கூடிய primary acceptor molecule என்ன அப்படின்னு பார்த்தோம்னா that is nothing but PEP. PEP அப்படின்னா பாஸ்போஈனால் பைருவேட். இந்த பாஸ்போயினால் பைருவேட் என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடை இது கூட கம்பைன் பண்ணிக்கோ, தட் இஸ் அக்செப்ட் பண்ணி இட் ப்ரொடியூஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இந்த கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை கார்பன் இருக்கும், இட் கண்டெய்ன்ஸ் 1 கார்பன். அண்ட் தென் இந்த PEP சொன்னோம் இல்லையா பாஸ்போயினால் பைருவேட், திஸ் இஸ் அ 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ ஆப்வியஸ்லி 1 கார்பன் பிளஸ் 3 கார்பன் இட் கிவ் ரைஸ் டு 4 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, இந்த C4 பாத்வே பர்டிகுலரா ட்ரை டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. எதனால பர்டிகுலரா அந்த ரீஜன்ல இருக்க பிளான்ட்ஸ்ல மட்டும் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மீசோஃபைல் செல்ஸ் இருக்கு இல்லையா. மீசோஃபைல் செல்ஸ்னா என்ன, ஆல்ரெடி நம்ம சாப்டர் 6 that is anatomy of flowering plantsல பார்த்தோம் இல்லையா. மீசோஃபைல் செல்ஸ் அப்படின்றது இட் இஸ் a middle layer of cell, lower epidermis and then upper epidermis ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும் இல்லையா, அபாக்சியல் அடாக்சியல். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிடில் லேயர் ஆஃப் செல்ஸ் தான் we call it as மீசோஃபைல் செல்ஸ். இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட மீசோஃபைல் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் லாக்ஸ் ருபிஸ்கோ என்சைம். ருபிஸ்கோ என்சைம்னா என்ன, நம்ம ஆல்ரெடி C3 சைக்கிள்ல பார்த்தோமே. ருபிஸ்கோ என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பண்ணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், that is RUBB plus CO2 in the presence of ருபிஸ்கோ என்சைம்.
ருபிஸ்கோ என்சைம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இந்த C4 பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ட்ரை ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோட மீசோஃபில் செல்ஸில் ருபிஸ்கோ என்சைம் இஸ் ஆப்சென்ட். அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய மீசோஃபைல் செல்ஸில் ருபிஸ்கோ என்சைம் இல்லாததுனால அதால் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பண்ணி C3 சைக்கிளை பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி C3 சைக்கிள் நடக்காத பட்சத்தில் இட் ஹேஸ் அ ஆல்டர்னேட்டிவ். அந்த ஆல்டர்னேட்டிவ் பாத்வே தான் என்னன்னு பார்த்தோம்னா C4 பாத்வே. ஸோ C4 பாத்வே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸில் தான் இந்த C4 பாத்வே நடக்கும். பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, லீஃபில் நிறைய செல்ஸ் இருக்கும், மீசோஃபில் செல்ஸில் தான் C4 பாத்வே நடக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ்லலாம் C3 பாத்வே தான் நடக்கும். ஸோ C4 பிளான்ட்ஸில் மெயின் பயோசிந்தசிஸ் பாத்வே எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் C3 பாத்வே. மீசோஃபில் செல்ஸில் மட்டும்தான் C4 பாத்வே நடக்கும். கிளியர் ரைட்? இந்த C4 பிளான்ட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் மைஸ். மெய்ஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா, மெய்ஸ் ஆர் ஆல் C4 பிளான்ட்ஸ். மெய்ஸ் அண்ட் தென் சுகர் கேன்லாம் இருக்குல்ல, இந்த சுகர் கேன் அண்ட் தென் மில்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தானிய வகைகள், மில்லட் சார்கம்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே தே ஆர் C4 பிளான்ட்ஸ். இந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸில் ருபிஸ்கோ என்சைம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல C3 பாத்வே நடக்காது. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா C4 பாத்வே தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த C4 பிளான்ட்ஸில் மீசோஃபில் செல்ஸில் ருபிஸ்கோ என்சைம் மட்டும்தான் இருக்காதா, இல்லை அதில் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா எஸ், இட் ஹேஸ் ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் கம்பேர் டு C3 பிளான்ட்ஸ். C3 பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது C4 பிளான்ட்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த C4 பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த C4 பிளான்ட்ஸ் யூஸ்வலாகவே இட் ஹேஸ் அ டாலரன்ஸ் டு ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரில் இதால் சர்வை பண்ண முடியும். பிகாஸ் இது எங்க இருக்கும், ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன்ல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அங்க ஹை டெம்பரேச்சர் தான் யூஸ்வலாவே இருக்கும். ஸோ கம்பேர் டு C3 பிளான்ட்ஸ் இட் ஹேஸ் அ டாலரன்ஸ் டு ஹை டெம்பரேச்சர். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இட் லேக்ஸ் ஃபோட்டோரெஸ்பிரேஷன். ஃபோட்டோரெஸ்பிரேஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ அப்படின்னா என்ன, தட் இஸ் லைட். லைட்டை ரெஃபர் பண்ணுறது தானே we call it as photo. அப்போ ரெஸ்பிரேஷனா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் யூட்டிலைஸ் பண்ணி குளுக்கோஸ் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ரெஸ்பிரேஷன்றது அதுக்கு அப்படியே உல்டா ப்ராசஸ். கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி இட் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. அந்த ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் ஃபிக்ஸ் ஆகி இட் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், அதை தான் வி கால் இட் ஆஸ் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் C4 பிளான்ட்ஸில் இருக்காது. C3 பிளான்ட்ஸில் மட்டும்தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம், எப்படி அஃபெக்ட் பண்ணுது C4 பிளான்ட்ஸையும் C3 பிளான்ட்ஸையும்ட்டு. ஸோ இப்போ C4 பிளான்ட்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் அ கிரேட்டர் பயோமாஸ் ப்ரொடக்டிவிட்டி. இந்த பிளான்ட்ஸ் யூஸ்வலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன், ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நிறைய டெம்பரேச்சர் வர வர இட் அப்சர்வ்ஸ் மோர் சன்லைட். ஸோ எஃபிஷியன்ட்லி இட் யூசஸ் த சன்லைட் அண்ட் கன்வெர்ட் them into எனர்ஜி மாலிக்யூல்ஸ். ஸோ நிறைய எனர்ஜி வர 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 அது எல்லாத்தையும் பயோமாஸாக குளுக்கோஸாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் C4 பிளான்ட்ஸில் இட் ஹேஸ் அ கிரேட்டர் பயோமாஸ் ப்ரொடக்டிவிட்டி. கிளியர் ரைட்? அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய லீஃபோட anatomy இருக்கு இல்லையா, அந்த anatomy டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த anatomy-யை தான் we call it as Kranz anatomy. இந்த Kranz anatomy அப்படின்னு ஏன் சொல்கிறோம், அதில் என்ன anatomical difference இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா it has a multiple layer of bundle sheath cells. bundle sheath cellsனா என்ன சொல்லுவோம், that is the covering of vascular bundles. இந்த vascular bundles இருக்கு இல்லையா, xylem phloem, அந்த xylem phloem-ஐ கவர் பண்ணியிருக்கக்கூடிய கவரிங் தான் we call it as bundle sheath. ஸோ இந்த C4 பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய bundle sheath cells எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் லேயரில் இருக்கும்.
3 layer 4 layer இந்த மாதிரி layer by layer அரேஞ்ச் ஆயிருக்கும். That is the difference. And in the C4 plantsல it has larger number of chloroplast. நிறைய chloroplast இருக்கும். chloroplastல தானே நமக்கு photosynthesis நடக்கும். ஸோ நிறைய chloroplast இருந்தது அப்படின்னா நிறைய photosynthesis நடக்கும். ஸோ obviously அதோட result, that is the end product, நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா கம்பேர் டு C3 plants. ஸோ C3 plantsல இருக்கக்கூடிய chloroplast நம்பரை விட C4 plantsல it has more number of chloroplast and it also has a thick wall. outer covering இருக்கு இல்லையா எபிடர்மிஸ், அந்த எபிடர்மிஸும் திக்காக இருக்கும். அண்ட் தென் இட் ஹாஸ் நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இன்பிட்வீனில் இருக்கு இல்லையா ஒரு செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ், அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் C4 பிளான்ட்ஸில் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் C4 பிளான்ட்ஸோட லீஃப் அனாட்டமியை வி கால் இட் ஆஸ் Kranz anatomy. ஓகே, ஸோ இப்போ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் இன் C4 பிளான்ட்ஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ C3 பிளான்ட்ஸையும் C4 பிளான்ட்ஸையும் கம்பேர் பண்ணியே பார்த்துருவோமா? C4 பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய லீஃபோட அனாட்டமி என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் Kranz anatomy சொல்லுவோம் இல்லையா? எதனால சொல்லுவோம் அப்படின்றத நம்ம இப்போ தான் பார்த்தோம். C3 பிளான்ட்ஸில் இந்த Kranz anatomy இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நோ, இட் டஸ் நாட் ஹாவ் அ Kranz anatomy. ஓகே, அண்ட் C4 பிளான்ட்ஸில் நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த குளோரோபிளாஸ்ட் பண்டில் ஷீட் செல்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் C3 பிளான்ட்ஸில் இந்த பண்டில் ஷீட் செல்ஸில் யூஸ்வலாக குளோரோபிளாஸ்ட் இருக்காது. ஓகே, அண்ட் தென் mesophyll செல்ஸ் இருக்கு இல்லையா லீஃப்ல இருக்கக்கூடிய மிடில் லேயர் ஆஃப் செல்ஸ், அந்த மிடில் லேயர் ஆஃப் செல்ஸ்ல தான் C4 பிளான்ட்ஸ் இனிஷியல் ஃபிக்சேஷன் பண்ணும். பட் C3 பிளான்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்டையர் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், ரீஜெனரேஷன், இந்த 3 ஸ்டெப்புமே எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா mesophyll செல்ஸ்ல தான் நடக்கும். பட் C4 பிளான்ட்ஸ்ல இனிஷியல் ஃபிக்சேஷன் மட்டும்தான் mesophyll செல்ஸ்ல இருக்கும். பேலன்ஸ்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் பண்டில் ஷீட் செல்ஸ். ஓகே, ஸோ C3 பிளான்ட்ஸில் என்டையர் ஃபோட்டோசிந்தசிஸ்மே mesophyll செல்ஸில் தான் நடக்கும். C4 பிளான்ட்ஸில் இனிஷியல் ஃபிக்சேஷன் mesophyll செல்ஸில் நடக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாம் பண்டில் ஷீட் செல்ஸில் நடக்கும். ஸோ mesophyll செல்ஸ்லேயும் கொஞ்சம் நடக்கும், பண்டில் ஷீட் செல்ஸ்லேயும் நடக்கும். அதை C4ஓட ஸ்டெப்ஸில் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஓகே, அண்ட் தென் C4 பிளான்ட்ஸில் இட் டஸ் நாட் ஹாவ் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஒரு செல்லுக்கும் இன்பிட்வீனில் அந்த ஸ்பேஸே இருக்காது. பட் C3 பிளான்ட்ஸில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, அண்ட் C4 பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட் கம்பேர் டு C3 பிளான்ட்ஸ். C3 பிளான்ட்ஸில் லெஸ் எஃபிஷியண்ட்டாக தான் நடக்கும். எதனால் C4 பிளான்ட்ஸில் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது C3 பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம டீடைல்டாக C4 பாத்வேல இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் C4 பிளான்ட்ஸ் அண்ட் C3 பிளான்ட்ஸ். இந்த டிஃபரன்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மறக்காம இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர் யூ கேன் ஆல்சோ டேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஓகே, இப்போ C4 பாத்வே டீடைல்டாக பார்ப்போமா? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ப்ரெசென்ட் இன் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அப்படின்னு பார்ப்போம். இதில் மேஜராக என்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். C3 பாத்வேல என்ன பார்த்தோம்? 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா, கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் தென் ரீஜெனரேஷன். இங்கே அந்த 3 ஸ்டெப் கூட ஒரு ஸ்டெப் ஆட் ஆகி இட் ஹேஸ் 4 ஸ்டெப்ஸ். Carboxylation, that is carbon dioxide fixation, reduction and then decarboxylation and regeneration. இந்த carbon dioxide fixation, reduction, regeneration இது வந்துட்டு C3 சைக்கிள்லையும் இருக்கும். பட் C4 சைக்கிளில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்கும், that is decarboxylation. and then இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் C3க்கும் C4க்கும் என்னன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய என்டையர் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த 3 ஸ்டெப்புமே எங்கே நடக்கும்னு பார்த்தோம். mesophyll செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மிடில் லேயர் ஆஃப் செல்ஸ் அங்கே தானே நடக்கும்னு பார்த்தோம். பட் இந்த ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே இருக்கு இல்லையா, தட் இஸ் C4 பாத்வே. இந்த C4 பாத்வே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் ஃபிக்சேஷன் இந்த mesophyll செல்ஸ்லையும் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பண்டில் ஷீட் செல்ஸ்லையும் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் அண்ட் தென் ரிடக்ஷன். இந்த 2 ஸ்டெப்புமே இங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீசோஃபைல் செல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மீசோஃபைல் செல்ஸில் நடக்கும். அண்ட் தென் இந்த ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட் டு த பண்டில் ஷீட் செல்ஸ். மீசோஃபைல் செல்ஸ்லேருந்து பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். அண்ட் தென் டீகார்பாக்சிலேஷன், கார்பாக்சிலேஷனா அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா என்ன, தட் இஸ் த ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த டீகார்பாக்சிலேஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா பண்டில் ஷீட் செல்ஸில் தான் நடக்கும். ஒன்ஸ் இந்த டீகார்பாக்சிலேஷன் நடந்ததுக்கப்புறம் அதோட ப்ராடக்ட் அகெயின் டிரான்ஸ்போர்ட் பேக் டு த மீசோஃபில் செல்ஸ். ஓகே, ஸோ இங்கே டீகார்பாக்சிலேஷன் நடந்ததுக்கப்புறம் அகெயின் இது வந்து மீசோஃபில் செல்ஸ்க்கு போயிடும். அந்த மீசோஃபில் செல்ஸில் தான் அந்த ஃபைனல் ஸ்டெப் ரீஜெனரேஷன் நடக்கும். ஓகே, ஸோ மீசோஃபில் செல்ஸில் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரிடக்ஷன் நடக்கும். அங்கேருந்து ப்ராடக்ட் எங்கே போகும் அப்படின்னா பண்டில் ஷீட் செல்ஸ். பண்டில் ஷீட் செல்ஸில் தான் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். அகெயின் டீகார்பாக்சிலேஷன் நடந்த உடனே இட் பேக் டு த மீசோஃபில் செல்ஸ். இந்த மீசோஃபில் செல்ஸில் ஃபைனல் ஸ்டெப் ரீஜெனரேஷன் நடக்கும். ஓகே, ஆல் கிளியர் ரைட்? இப்போ இந்த ஒரு ஸ்டெப்லையும் என்னென்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போமா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் எங்கே நடக்குது, மீசோஃபைல் செல்ஸில். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் எப்படி நடக்கும், அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு ஒரு பிரைமரி அக்செப்டரோட பைண்ட் ஆகி இட் ப்ரொடியூஸ் அ 4 கார்பன் காம்பவுண்ட். வாட் இஸ் த 4 கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட், தட் இஸ் 4 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, அண்ட் தென் இந்த பிரைமரி அக்செப்டர் என்ன நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, தட் இஸ் PEP, that is phosphoenol pyruvic acid. Okay, and then இந்த ரியாக்ஷனை எந்த என்சைம் மீடியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் PEP கார்பாக்சிலேஸ். C3 சைக்கிளில் ருபிஸ்கோ என்சைம் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். அந்த என்சைம் C3 சைக்கிளில் இருக்கும். ஏன் அது C4 சைக்கிள் இல்லை, பிகாஸ் இந்த C4 பிளான்ட்ஸில் மீசோஃபில் செல்ஸில் ருபிஸ்கோ என்சைம் இருக்காது. ஸோ அதனால் PEP கார்பாக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் இந்த கார்பன் ஃபிக்சேஷன் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன, தட் இஸ் ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷனும் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பிரசன்ட் இன் மீசோஃபில் செல்ஸ். இந்த ரிடக்ஷன் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா கார்பன் ஃபிக்சேஷனில், இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ் டு பிகம் அ மாலிக் ஆசிட். மாலிக் ஆசிடாக ப்ரொடியூஸ் ஆகிடும். இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா NADPH இஸ் யூட்டிலைஸ்டு. NADPH இருக்கு இல்லையா, லைட் ரியாக்ஷன்லேருந்து வந்த ஃபைனல் ப்ராடக்ட் NADPH இஸ் யூட்டிலைஸ்டு டூரிங் ரிடக்ஷன் ஸ்டெப். இந்த ரிடக்ஷன் ஸ்டெப்பில் NADPH யூட்டிலைஸ் ஆகி ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடை மாலிக் ஆசிடா ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸோட என் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் மாலிக் ஆசிட். இந்த ரியாக்ஷனை எந்த என்சைம் கேட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மாலிக் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்ற என்சைம் தான் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடை மாலிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த மாலிக் ஆசிட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாலிக் ஆசிட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த பண்டில் ஷீட் செல்ஸ். இந்த மாலிக் ஆசிட் எங்கே போகும் அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ்லேருந்து இட் கோஸ் டு த பண்டில் ஷீட் செல்ஸ். எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் சேனல். ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப் சைஸில் இருக்கக்கூடிய சேனல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செல் இருக்கு இல்லையா, இந்த 2 செல்லுக்கும் நடுவில் ஒரு சேனல் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த சேனல் வழியாக தான் ஸ்மால் மாலிகூல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா சேனல் வழியாக தான் இந்த மாலிக் ஆசிட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த பண்டில் ஷீட் செல்ஸ். ஓகே, இப்போ இந்த பண்டில் ஷீட் செல்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் டீகார்பாக்சிலேஷன். நம்ம சொன்னோம் இல்லையா, வாட் இஸ் டீகார்பாக்சிலேஷன், தட் இஸ் த ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா பண்டில் ஷீட் செல்ஸில் தான் நடக்கும். இந்த மாலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த மாலிக் ஆசிட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகி இட் பிகம்ஸ் அ பைருவிக் ஆசிட். 4 கார்பன் காம்பவுண்ட்லேருந்து 1 கார்பன் காம்பவுண்ட் தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, ஒரு கார்பன் காம்பவுண்ட் ரிமூவ் ஆகி பைருவிக் ஆசிட் அப்படின்ற 3 கார்பன் காம்பவுண்ட் சிந்தசைஸ் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டுட் ரைட்? ஸோ மாலிக் ஆசிட்
acid is decarboxylated to produce pyruvic acid. So product என்னென்ன produce ஆயிருக்கு, pyruvic acid வந்துருச்சு and then carbon dioxide release ஆயிடுச்சு. இந்த carbon dioxide என்ன பண்ணும் அப்படின்னா it perform Calvin cycle அப்படின்றது that is C3 cycle, right? என்ன மேம் நீங்க C4 பிளான்ட்ஸ்ல தான் ருபிஸ்கோ என்சைமே இருக்காதுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி இது வந்து C3 சைக்கிளை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீசோஃபைல் செல்ஸ்ல மட்டும்தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்காது, பட் பண்டல் ஷீட் செல்ஸ்ல ருபிஸ்கோ என்சைம் பிரசன்ட். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடை ருபிஸ்கோ என்சைம் ஃபிக்ஸ் பண்ணி இட் பெர்ஃபார்ம்ஸ் த கால்வின் சைக்கிள். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு RUBP பிரைமரி அக்செப்டா இருக்கு இல்லையா, அதோட கம்பைன் ஆகி கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன் அண்ட் தென் ரீஜெனரேஷன், இந்த 3 ஸ்டெப்புமே கால்வின் சைக்கிள் பண்டல் ஷீட் செல்ஸ்ல நடந்துட்டு இருக்கோம். அதனால தான் மெயின் பயோசிந்தட்டிக் பாத்வே எதுன்னு பார்த்தோம், C3 சைக்கிள்னு பார்த்தோம் இல்லையா. C4 பிளான்ட்ஸ்ல C3 சைக்கிளும் நடக்கும், C4 சைக்கிளும் நடக்கும். C3 சைக்கிள் எங்க நடக்கும் அப்படின்னா பிரைமரிலி இன் பண்டல் ஷீட் செல்ஸ். C4 சைக்கிள் எங்க நடக்கும்னா மீசோஃபைல் செல்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த C3 சைக்கிளோட எண்ட் ப்ராடக்ட் என்ன, தட் இஸ் குளுக்கோஸ், ரைட்? ஸோ இந்த குளுக்கோஸ் வந்துட்டு C3 சைக்கிள்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பைருவிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it again transported back to the mesophyll cells. Again இந்த mesophyll cellsக்கு போய்டும். இந்த mesophyll cellsல என்ன நடக்கும், that is the final step, regeneration நடக்கும். ஸோ இந்த regeneration stepல என்ன நடக்கும்னா pyruvic acid produce ஆச்சு இல்லையா, இந்த pyruvic acid is regenerated to form phosphoenol pyruvate, that is PEP. PEP அப்படின்றது என்ன, that is the primary acceptor of C4 cycle. first stepல பார்த்தோம் இல்லையா கார்பன் ஃபிக்சேஷன்ல, ஸோ again இந்த PEP ஃபார்ம் ஆயிடும். எப்படி இந்த PEP ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா with the help of ATP molecule. இந்த ஸ்டெப்ல ATP யூட்டிலைசேஷன் நடக்கும். ஆல்ரெடி NEDPH யூட்டிலைஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, that is during reduction. செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டெப்ல ATP யூட்டிலைசேஷன் நடக்கும். அண்ட் இந்த ரியாக்ஷனை எந்த என்சைம் மீடியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா that is pyruvic dikinase. pyruvic dikinase அப்படின்ற என்சைம் தான் pyruvic ஆசிடா பாஸ்போயினால் பைருவேட்டா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, அகைன் இந்த PEP என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அகைன் பெர்ஃபார்ம் த C4 பாத்வே. திரும்ப C4 பாத்வே ஸ்டார்டிங்லேருந்து அகைன் சைக்கிள் பை சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும். C3 சைக்கிளும் அதே மாதிரி தானே நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி C4 சைக்கிளும் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த C4 பாத்வே. இப்போ ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்துருவோமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மீசோஃபில் செல்ஸ் இருக்கும், பண்டல் ஷீட் செல்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். மீசோஃபில் செல்ஸ் it lacks rubisco enzyme. This is very 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 important because அதனால தான் இங்க வந்து C4 பாத்வேயே நடக்குது. ஸோ மீசோஃபில் செல்ஸ்ல rubisco enzyme இருக்காது, பட் பண்டல் ஷீட் செல்ஸ்ல rubisco enzyme இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, that is carbon dioxide fixation. மீசோஃபில் செல்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும் இல்லையா, இந்த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு எதோட கம்பைன் ஆகும், that is பாஸ்போயினால் பைருவேட், that is PEP ஓட கம்பைன் ஆகி it produce a first stable product, that is C4 acid. அந்த C4 acid என்னன்னு பார்த்தோம், that is oxaloacetic acid. That is the first step. And then இந்த oxaloacetic acid என்ன ஆகும், it is reduced to form malic acid அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த oxaloacetic acid என்னவா மாறும் அப்படின்னா it is reduced to form malic acid. இந்த ஸ்டெப்ல ஒரு important process நடந்திருக்குமே, what is that? That is NEDPH utilization. இந்த oxaloacetic acid malic acid-ஆ reduce ஆகும்போது தான் NADPH utilize ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. And then இந்த malic acid எங்க போகும், it goes to the bundle sheet cells. So இந்த bundle sheet cellsல malic acid transport ஆகி வந்துரும். ஓகே, இது எப்படி transport ஆகி வரும், that is through the plasmodesmata. plasmodesmata அப்படின்றது it is a microscopic channel. ஒரு செல்லியும் இன்னொரு செல்லியும் in betweenல transport பண்றதுக்காக நடுவுல இருக்கக்கூடிய சேனலை தான் we call it as plasmodesmata. So இந்த malic acid mesophyll cellsலேருந்து bundle sheet cellsக்கு transport ஆகி வந்துரும். இந்த bundle sheet cells என்ன நடக்கும், that is the third step.
தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் டீகார்பாக்சிலேஷன். இந்த டீகார்பாக்சிலேஷன்ல என்ன நடக்கும், மாலிக் ஆசிட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகி இட் ஃபார்ம் ஆஸ் அ பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிட் 3 கார்பன் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் தென் இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இது என்ன பண்ணும், இட் பெர்ஃபார்ம் கேல்வின் சைக்கிள். C3 சைக்கிளை பெர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் இந்த பண்டல் ஷீட் செல்ஸில் தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்கும் இல்லையா. ஸோ ஆப்வியஸாக இது கேல்வின் சைக்கிளை பெர்ஃபார்ம் பண்ணி குளுக்கோஸ் சிந்தசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த பைருவிக் ஆசிட் C3 ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த பைருவிக் ஆசிட் அகெயின் இட் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் டு த மீசோஃபைல் செல்ஸ். ஸோ அகெயின் இந்த பைருவிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா மீசோஃபைல் செல்ஸ்க்கு வந்துடும். அண்ட் இந்த மீசோஃபைல் செல்ஸில் என்ன நடக்கும், த ஃபைனல் ஸ்டெப் தட் இஸ் ரீஜெனரேஷன். இந்த பைருவிக் ஆசிட் என்ன ஆகும், இட் இஸ் ரீஜெனரேட்டட் டு ஃபார்ம் பாஸ்போஈனால் பைருவேட். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வித் த யூட்டிலைசேஷன் ஆஃப் ATP மாலிக்யூல். இந்த பைருவிக் ஆசிட் பாஸ்போஈனால் பைருவேட்டா மாறும்போது there is a utilization of ATP. ஓகே, ஸோ 2 எனர்ஜி மாலிக்யூல் இங்கே யூட்டிலைஸ் ஆயிருக்கு. ஒன் இஸ் டியூரிங் ரிடக்ஷன் ப்ராசஸ், தட் இஸ் ஆக்சலோசிட்டிக் ஆசிட் மேலிக் ஆசிடாக மாறும்போது NADPH யூட்டிலைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபைனல் ஸ்டெப் ரீஜெனரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பைருவிக் ஆசிட் பாஸ்போயினால் பைருவேட்டாக மாறும்போது there is a ATP utilization. ஓகே, so these are the 4 major steps involved during hatch and slack pathway. In the C4 pathway la 4 steps irukku. The first one is in the fixation, and then second one is reduction, oxaloacetic la irundhu malic acid produce agirudhu, and the third one is decarboxylation. Idu enga nadakudhu appdin paathona bundle sheath cells, and the final one is regeneration. So this is the 4th step. Okay, all clear, right? So marakama இந்த steps எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, or you can also take screenshot. இந்த pages screenshot எடுத்து வச்சுக்கோங்க. It will be very helpful for your revision purposes. Okay, next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is photorespiration. நம்ம ஆல்ரெடி photorespiration எங்கே பார்த்தோமே, எங்கே பார்த்தோம், C4 பிளான்ட்ஸில் photorespiration இருக்காது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. photo அப்படின்னா which means light, respiration அப்படின்றது nothing but that is oxygen fixation. ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிட்டு it produce carbon dioxide. பட் photosynthesisல என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. இங்கே ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும் in the presence of sunlight. அதை தான் we call it as photorespiration. ஓகே, இந்த photorespiration எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்சன்ட்ரேஷன் குறையும் போது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அந்த டைமில் தான் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். இந்த சுச்சுவேஷன் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா யூஸ்வலாக C3 சைக்கிள் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்குமா. கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். அங்கே என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கும், தட் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். பிகாஸ் கார்பன் டை ஆக்சைட்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சிஜன் ஃபிக்சேஷன் அதிகமாக இருக்கும் போது என்ன பண்ணிடும் அப்படின்னா ருபிஸ்கோ என்சைம் இருக்கு இல்லையா, ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணிடும். எப்படி ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் டியூவல் ரோல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். கார்பாக்சிலேஷனும் பண்ணும் ஆக்சிஜனேஷனும் பண்ணும். ஸோ இந்த ருபிஸ்கோ என்சைம் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னா ஆக்சிஜன் இருக்கே, ஸோ ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு இந்த ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணிடும். யூஸ்வலாக என்ன நடக்கும், C3 சைக்கிளில் RUBP இருக்கும் இல்லையா, RUBP அப்படின்ற பிரைமரி அக்செப்டார் இட் அக்செப்ட்ஸ் the carbon dioxide. So இது ரெண்டும் combine ஆகி it produce 2 molecules of 3-phosphoglyceric acid with the help of the enzyme Rubisco, right? So இப்போ carbon dioxide ஓட concentration low ஆயிடுச்சு, ஆக்சிஜனோட concentration high ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த RUBP இருக்கு இல்லையா, இந்த RUBP ஓட ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும் இந்த Rubisco enzyme. ஸோ இந்த RUBPயும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா it produce carbon dioxide and then phosphoglycerate and then phosphoglycolate. So இங்கே glucose
ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ இந்த ஃபோட்டோரெஸ்பிரேஷனில் there is no sugar synthesis. சுகர் சிந்தசிஸே இருக்காது. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் ஏடிபி சிந்தசிஸ் அண்ட் NADPH சிந்தசிஸ் எனர்ஜி மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிந்தசிஸும் இருக்காது. ஏடிபி சிந்தசிஸும் இருக்காது, NADPH சிந்தசிஸும் இருக்காது. Instead it utilize ATP. NADPH ATPயை ப்ரொடியூஸ் தான் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா ATP மாலிக்யூலை யூட்டிலைஸும் பண்ணிக்குது. அண்ட் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் C4 பிளான்ட்ஸில் இருக்காது. பிகாஸ் அங்கே தான் ருபிஸ்கோ என்சைமே கிடையாது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மீசோஃபைல் செல்ஸில் ருபிஸ்கோ என்சைம் இருக்காது. ஸோ அதனால் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்காது. அதனால தான் C4 பிளான்ட்ஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு புரியுதா? பிகாஸ் C4 பிளான்ட்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ATP மாலிக்யூல்ஸ் யூட்டிலைஸ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த எனர்ஜி வந்து போகாமல் C4 பிளான்ட்ஸில் நிறைய சுகர் சிந்தசிஸ்க்கே ATP மாலிக்யூல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் C3 பிளான்ட்ஸில் பார்த்தோன்னா C3 பிளான்ட்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அது சுகர் சிந்தசிஸ்க்கும் ATP மாலிக்யூலை யூட்டிலைஸ் பண்ணிக்கும், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கும் ATP மாலிக்யூலை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதனால தான் C3 பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது C4 பிளான்ட்ஸில் தான் more efficient photosynthesis happens. Okay, all understood, right? இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை தான் இப்போ ஒரு சைக்கிள் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் எந்த என்சைம் மேஜராக ரோல் ப்ளே பண்ணும்? தட் இஸ் ருபிஸ்கோ. இந்த ருபிஸ்கோ அப்படின்ற என்சைம் கார்பன் டை ஆக்சைடையும் ஃபிக்ஸ் பண்ணும், ஆக்சிஜனையும் ஃபிக்ஸ் பண்ணும். இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணும் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா எப்பயும் போல் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி கேல்வின் சைக்கிள் நடக்கும், தட் இஸ் C3 சைக்கிள் நடக்கும். பட் இந்த கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் லோ ஆயிடுச்சு அப்படின்னா C3 சைக்கிளுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனை RUBPயோட ஃபிக்ஸ் பண்ணி இட் ப்ரொடியூஸ் 2-பாஸ்போகிளைகோலேட் அண்ட் தென் 3-பாஸ்போகிளிசரேட். இந்த ரெண்டு மாலிக்யூல் கூட எக்ஸ்ட்ரா என்ன ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும்? தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். பட் டியூரிங் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் one ATP molecule is utilized. So this is all about the photorespiration. So இந்த photorespiration அப்படின்ற ப்ராசஸ் C3 சைக்கிளையும் C4 சைக்கிளையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸை மேஜராக என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இருக்குது. ஒன் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது, அதை தான் we call it as internal factor. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா இந்த பிளான்ட் பாடியை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வெளிப்புறத்தில் என்விரான்மெண்ட்டில் இருக்குல்ல அந்த ஃபேக்டரை தான் we call it as external factor. இன்டர்னல் ஃபேக்டர் என்னென்னு பார்ப்போமா? that is number, size, age and orientation of leaves, mesophyll cells and then chloroplast. leaves இருக்கு இல்லையா, leaves and then mesophyll cells and then அந்த chloroplast, அதோட நம்பர், அதோட சைஸ், அதோட ஏஜ் அண்ட் அதோட ஓரியன்டேஷன், இது எல்லாமே இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன். கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷனுமே இந்த ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் த அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில் present. அந்த லீஃப்ல எவ்வளோ குளோரோஃபில் present ஆயிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே லைட் அப்சார்ப்ஷன் நடக்கும். லைட் அதிகமாக அப்சார்ப் பண்ணாதான் it can do photosynthesis. So the amount of chlorophyll also affects the photosynthesis. இது எல்லாமே internal factorல வரும். இந்த internal factor we also call it as plant factor அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கு. அந்த பிளான்ட்டோட growth and அந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் மேக்கப் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் சன்லைட், temperature, CO2 concentration and then water. இது எல்லாமே it affects photosynthesis. okay,
But there is one factor which is a major cause for affecting this photosynthesis. அந்த ஒரு factor ஏதாவது change ஆச்சு அப்படின்னா there is a major difference present in photosynthesis. அந்த factor தான் we call it as a rate limiting factor, that is explained by Blackman's law. Blackman's law of limiting factors அப்படின்ற law என்ன explain பண்ணுது அப்படின்னா இந்த rate limiting factor பத்தி explain பண்ணுது. அது என்ன law அப்படின்னு பார்ப்போமா? If a chemical process is affected by more than one factor, then its rate is determined by the factor which is nearest to its minimal value. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு அப்படின்னா அதை நிறைய ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? இன்டர்னல் ஃபேக்டரும் அஃபெக்ட் பண்ணுது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் அந்த ஃபோட்டோசிந்தசிஸை மேஜராக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்கும். தட் இஸ் த ஃபேக்டர் விச் டைரக்ட்லி அஃபெக்ட் த ப்ராசஸ் இஃப் இட்ஸ் குவான்டிட்டி இஸ் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் இருக்கு அப்படின்னா அந்த சன்லைட்டே இல்லை அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமா? நடக்காது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும். அந்த ஃபேக்டர் தான் we call it as a rate limiting factor. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் மேஜரா அதோட லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போமா? இட் ஹேஸ் 4 மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். என்னென்ன 4 மேஜர் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சொன்னோம் இல்லையா? தட் இஸ் லைட் இன்டென்சிட்டி, சன்லைட், carbon dioxide concentration, and then temperature, and then water availability. So இந்த 4 ஃபேக்டரும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பார்த்துருமா? The first one is light. sunlight இருக்கு இல்லையா? அந்த light intensity எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த light இருக்கு இல்லையா, that is directly proportional to the rate of photosynthesis. இது வந்து photosynthesisோட ரேட்டை டைரக்டா, that is directly proportional அஃபெக்ட் பண்ணும். ஓகே, எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, தட் இஸ் சன்லைட். சன்லைட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டும் இட் இன்க்ரீசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் இன்டென்சிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டுமே இட் டிக்ரீசஸ். ஸோ இந்த லைட்டும் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் இன் லைட் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். பட் இட் இஸ் அப் டு அ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா பியாண்ட் த பாயிண்ட் இட் டஸ் நாட் ஃபர்தர் இன்க்ரீஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகாது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா பியாண்ட் தட் பாயிண்ட் அந்த ஹை லைட் இன்டென்சிட்டி டீநேச்சர்ஸ் த என்சைம் ப்ரெசன்ட் இன் லீவ்ஸ். லீவ்ஸில் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய என்சைம் இருக்கு இல்லையா, ருபிஸ்கோ, அந்த என்சைமை டீநேச்சர் பண்ணிடும். ஸோ ஃபர்தராக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பியாண்ட் அ பாயிண்ட் இட் காசஸ் பிரேக் டவுன் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் டிக்ரீசஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய என்சைம் இருக்கு இல்லையா, அந்த என்சைமையும் இட் டீநேச்சர்ஸ். ஓகே, ஸோ அப் டு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான் லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பியாண்ட் த பாயிண்ட் இட் டஸ் நாட் இன்க்ரீஸ். யூஸ்வலாக எவ்வளோ லைட் இன்டென்சிட்டி தேவைப்படும் அப்படின்னா 10% ஆஃப் ஃபுல் சன்லைட், நல்லா சூரிய வெளிச்சம் அடிக்குது அப்படின்னா அதில் 10% இருந்தாலே ஃபோட்டோசிந்தசிஸ் சூப்பராக நடக்கும். ஸோ அந்த 10%லே மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் அச்சீவ் ஆகிடும். அதுக்கு மேலே எவ்வளோ லைட் வந்தாலும் இட் இஸ் இன் அ சேச்சுரேஷன் லெவல். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன். இந்த கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் தென் இட் ரீச்சஸ் அ சேச்சுரேஷன் பாயிண்ட். இப்போ லைட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சர்டைன் ரீஜனுக்கு அப்புறம் இட் ரீச்சஸ் த சேச்சுரேஷன். ஏன் அது சேச்சுரேஷன் லிமிட்டுக்கு போகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் வர என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு என்ன தேவை, RUBP வேணும் இல்லையா, தட் இஸ் பிரைமரி அக்செப்டர். C3 பாத் வேணா RUBP வேணும், C5
C4 pathwayனா it needs phosphoenol pyruvate. ஸோ இந்த primary acceptor over a period of timeல என்ன ஆயிடும் அப்படின்னா there is no primary acceptor. இந்த primary acceptor இருக்காது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆனால் தானே ஃபோட்டோசிந்தசிஸே நடக்கும். அதனால தான் it reaches a saturation point. That is, saturation point is reached when maximum rate of carbon dioxide fixation is reached. Okay. இந்த கார்பன் டை ஆக்சைடோட சேச்சுரேஷன் லிமிட் இருக்கு இல்லையா, இது C3 பிளான்ட்ஸ்க்கும் C4 பிளான்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். C4 பிளான்ட்டோட சேச்சுரேஷன் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா that is 360 μl per L. So C4 பிளான்ட்டோட சேச்சுரேஷன் லிமிட் இஸ் 360. C3 பிளான்ட்டோட சேச்சுரேஷன் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா that is beyond 450 μl per L. Okay. ஸோ C4 பிளான்ட்டோட சேச்சுரேஷன் லிமிட் 360லே சேச்சுரேட் ஆகிடும். பட் C3 பிளான்ட்ஸ் வந்துட்டு எப்போ சேச்சுரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 450க்கு மேலே தான் இட் ரீச்சஸ் த சேச்சுரேஷன் லிமிட். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் எந்த பிளான்ட்டுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபார் C3 பிளான்ட்ஸ். C4 பிளான்ட்ஸ்க்கு 360 இருந்தாலே இது சேச்சுரேஷன் லிமிட் ஆகிடும் இல்லையா, விச் மீன்ஸ் C3 பிளான்ட்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அண்ட் results in increased photosynthesis rate. Okay, so this is all about carbon dioxide concentration. Next என்ன major factor அப்படின்னு பார்த்தோம்னா that is temperature. It is different for light reaction as well as dark reaction. Light reaction எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that is quite temperature sensitive, but dark reaction இருக்கு இல்லையா that are temperature controlled. என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டுமே that is C3 பிளான்ட்டும் சரி C4 பிளான்ட்டுக்கும் ஒரு டெம்பரேச்சர் ஆப்டிமம் இருக்கும். தட் இஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர். அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் வந்து பீக்கில் இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமமாக நடக்கும். அந்த மேக்ஸிமம் பீக் இருக்கு இல்லையா, அதுதான் we call it as temperature optimum or also we call it as optimum temperature. இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இது வந்து C4 பிளான்ட்ஸ்க்கு எவ்வளோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் தேவை அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பாண்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஷோட் ஹை ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்பேர்ட் டு C3 பிளான்ட்ஸ். பிகாஸ் C4 பிளான்ட்ஸ் யூஸ்வலாக எங்கே இருக்கும், ட்ரை ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். because it is also temperature tolerance, high temperature tolerate பண்ணும் இல்லையா, ஸோ அதனால் C4 plants வந்துட்டு high temperaturesல தான் நல்ல photosynthesis பண்ணும் compare to the C3 plants. ஓகே, ஸோ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் photosynthesisோட ரேட் மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த ரெண்டு சைட்லையுமே photosynthesisோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தட் இஸ் வாட்டர். இந்த வாட்டர் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா இட் க்ளோஸ் த ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டாவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே பயாலஜியில். எங்கே பார்த்தோம், ரிமெம்பர் பண்ணுங்க. எங்கே பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? தட் இஸ் சாப்டர் 6 அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இன்னும் ஞாபகம் வரல அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் 11 பயாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் ஒரு சாப்டரையும் போட்டிருப்போம். அதில் 6th சாப்டரில் போயிட்டு கரெக்டாக எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமேட்டா பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வாட்டர் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா இட் கேன் க்ளோஸ் த ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாவில் இங்கே போர் இருக்கும் இல்லையா, தட் இஸ் ஸ்டொமேட்டல் போர். இந்த போர் என்ன ஆகிடும் அப்படின்னா இட் பிகம்ஸ் க்ளோஸ்ட். இது க்ளோஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அது எப்படி மேம் ஸ்டொமேட்டாவோட போர் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது நத்திங் பட் ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்துட்டு அதோட ரூட் வழியாக வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுமா, அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகி எல்லா பார்ட்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகி இட் பெர்ஃபார்ம் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய வாட்டரை வேப்பராக ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இது ஃபிக்ஸ் பண்ணும்
இருக்கணும். ஸோ இந்த ஸ்டொமேட்டல் போர் க்ளோஸ் ஆகியிருந்தது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இது வழியாக உள்ளே வர முடியாது இல்லையா? ஸோ ஆப்வியஸாக கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்காது. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கலைன்னா தேர் இஸ் நோ ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ வாட்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இல்லாததுனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாட்டர் வந்துட்டு இல்லை அப்படின்னா இட் மேக்ஸ் த லீவ் வில்ட் அப்படின்றது துவண்டு போகிறது, வாடி போகுது இல்லையா? அந்த லீஃப் வந்து சுருங்கி போய் வாடி போயிடும். அந்த மாதிரி வாடி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதால் ஈஸியாக சன்லைட்டை அப்சர்வ் பண்ண முடியாது இல்லையா? அந்த சர்ஃபேஸ் ஏரியா நல்லா விரிஞ்சிருந்தால் தானே அந்த சன்லைட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி சூப்பராக நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த லீஃப் வந்து வாடி போயிடுச்சு அப்படின்னா இட் ரெடியூசஸ் த லீஃப் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தேர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. ஸோ திஸ் இஸ் பை த வாட்டர் அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத டீடைல்டா பார்த்துட்டோம். ஃபைனலி we came to an end. ஓகே, photosynthesis in higher plants ஓட சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்ல இருக்கிறது தான். NCERT புக்ல பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே என்னடா இது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்குன்னு தோணும். அதை தான் நம்ம ஈஸியா சிம்பிளிஃபைடா PPT ஃபார்மேட்ல சூப்பர் டூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வாட் இஸ் C3 பாத்வே C4 பாத்வே அப்படின்ற டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? And mainly C4 pathway இந்த வீடியோல பார்த்தோம். that is hatch and slack pathway. so C4 pathwayனா என்ன, அந்த பாத்வேக்கும் C3 பாத்வேக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ், and அந்த C4 plants எங்கெங்கெல்லாம் இருக்கோ and அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், that is Kranz anatomy-லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மேஜர் டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். and then இந்த C4 pathwayல என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோம், that is 4 steps பார்த்தோம் இல்லையா? கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், decarboxylation and then regeneration. இந்த 4 ஸ்டெப்புமே எங்கெங்கெல்லாம் நடக்கும், mesophyll செல்ஸ்லயும் நடக்கும் and also bundle sheath செல்ஸ்லயும் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். and அதோட ஹோல் ரீகேப் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். and then photorespiration ப்ராசஸ் எப்படி C3 plants அஃபெக்ட் பண்ணும், எப்படி C4 plants அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். and then ஃபைனலாக what are the factors which affects photosynthesis, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம், தட் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் பார்த்தோம், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் பார்த்தோம். பட் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் they are major limiting factors. லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்றத ஒரு லால எக்ஸ்பிளைன் பண்ணமே, தட் இஸ் Blackman law of limiting factors. and what are the limiting factors we saw, that is light, carbon dioxide concentration and then temperature and water availability. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் எப்படி photosynthesis அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கிறிஸ்டல் கிளியராக பார்த்துட்டோம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ் எல்லாமே நடத்தும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிகாஸ் நம்ம கிளாஸ் 11 பயாலஜி முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் 12 பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீட் சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க and get benefit from it. See you guys on next chapter. Bye bye.